டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோவில் வரும் அனைத்தும் சிரிப்பதற்காக மட்டுமே. யார் மனதால் புண்படுத்தியிருந்தால் உங்கள் வீட்டு பிள்ளையை நினைச்சு மன்னிச்சுக்கங்க. டிவிக்கு மாதிரி ஒரு தற்கொலை கூட்டணி. அவனுக்கு வடிகட்டின முட்டாள்னா நீ வடிகட்டாத முட்டாள். எதிரிகளை அழிக்கிறதுக்கு இப்ப நமக்கு ஒருத்தவங்க தொடர்ந்து தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்காங்கன்னு வைங்களேன், அவங்கள போய் இதை தட்டிட்டு வேணா தட்டிட்டு வந்து எதிரிகளை குழப்பி விடுறோம். குழப்பி அவங்கள ஒரு பிரச்சனை மாட்டி விடும். அதுக்கு பிறகுதான் இந்த கருங்கூட்டி நான் சொல்றது எல்லாமே கேட்கும். தேஞ்ச செருப்பு இருக்கு பாரு, அதை வச்சுக்கிட்டு வச்சு நல்ல மூத்திர சந்துக்களை விட்டு அடிச்சிருந்துடா. மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். இங்க வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா. தெலுங்கு படத்துல எப்படி வசனம் பேசுறாரோ அப்படியே பார்த்து படிச்சுக்கிட்டு இருக்க. தலைவனாக்கி நீ படுற பாடு. நீ ரொம்ப ஓவரா போயிட்டு ரொம்ப ஓவரா போயிட்டு. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. உன்னை இறக்கப்பட்டு விட்டுக்கிட்டு இருக்கா. நம்ம எல்லாரும் ஒண்ணுதான் அப்படின்னா கட்சி ஆந்திராவில் ஆரம்பிக்க வேண்டியது. இங்க எதுக்கு ஆரம்பிச்சா நீ? அந்நியார் பிறந்த விட ஆந்திராவாக இருந்தாலும் புகுந்த வீடு தமிழ்நாடு. ஆகவே இவர் ஒரு தமிழச்சி. தமிழச்சி ஆந்திரால இருந்து வந்தா எப்படா மரத்தை முழிச்சு பூசாம புழுவுறோம். இவ்வளவு பிரச்சனையை எழுதி வச்சு படிக்கிறவங்க இதயத்திலிருந்து பேசுறவங்கடா. நாம அப்படி சொல்லிட்ட. நான் கண்ண சச்சா 1000 ஷேர்ஸ், கைய சச்சா லட்சம் லைக்ஸ், சவுண்ட் விட்டா கோடி கமெண்ட்ஸ். இதெல்லாம் நாளைக்கு ஓட்டா மாறாதா? போடா போடா போய் போடுறா போடுறா போடா. குத்தி பாடுறா என் கொடுக்கு. பேச்சுடா பேச்சு. தாய்மொழியை மறந்த தற்குறி நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது. முடிவெடுத்துங்கள்ரா. உன் சாவு என் கையில. கொள்கை கூட்டமா கோமாளி கூட்டமாங்கிறது முடிவெடுத்துங்கள்ரா. யாரு எதை பேசுறதுன்னே நாட்டுல விவசாயம் இல்லாம போச்சுடா. என் பங்காளி வடிவேல் சொன்ன பாய்த்தியக்காரன் நாயே. இதுக்கு மேல அண்ணனை பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை தப்பா பேசிங்கன்னா கூட அண்ணே உங்களை போட வேண்டிய வரும். அப்படி சொல்றா சிங்கா குட்டி போறது எனக்கு எழுதி கொடுக்கறவன். வேலையே இதுதான். ஊர்ல எவன் உருப்பிட்டாலும் வைத்தறிச்சல் பட்டு அவனை பத்தி டீக்ரேட் பண்ணி பேசுறதா இவன் மட்டும் கிடையாது. ஊருக்குள்ள ஒரு 10 பேர் இருக்காங்க. எவன் உருப்பிட்டாலும் இவன் என்ன அப்படி என்ன இவன் நம்மள கேவலப்படுத்துறான்டா. நீ இவங்களை சட்னி ஆக்கிட்டு போவோம். அப்ப உனக்கு டிசம்பர் 31 தான் லாஸ்ட் டேட். அதுக்குள்ள மெட்ராஸை விட்டு ஓடி போயிரு. உங்களை வச்சுக்கிட்டு நம்பற வாடு. ஏன்னா அழுகுற அழுதுக்கு இருக்க நீ. அழுகாதா? 6 மாசம் தானடா. 6 மாசம் தானே. ஆல்ரெடி நீ டூ லேட். கிளம்பு. இந்த மாதிரி நேரத்துல நீ எல்லாம் அனுசரணையா நடந்துக்கணும். நீயே புறப்பட்டு சுடுகாட்டுக்கு வந்து என்ன ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லணும். ஐயாவுக்கு என்ன சம்பந்தம்? அவனுடைய ரத்தமா உறவா சொந்தமா? அவன் மலையாளி. அவன் மலையாளி. ஒரு மலையாளி. அவன் எதுக்கு நீ கொண்டாடுற? வேளாண் படம் வந்துச்சுன்னா அவன் சூடத்தை ஏத்துறான். அப்படியே சூடம் உடம்புல போட்டு எரிஞ்சு சாகணும். அயோக்கிய நாய். இங்கிட்ட தேவரப்படுத்த போறான், இங்கிட்ட அஜித்குமார் படுத்த போறான். அயோக்கிய பயிரடா அடிச்சு மண்டையா. நீ ஒரு நோயாளி. இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தானே பிடிக்கும். பைத்தியம். 7 கிலோமீட்டர் தூரத்தை கடக்கிறதுக்கு 5 மணி நேரம் போது அவரை பார்ப்பதற்கு லட்சக்கணக்கான மக்கள் காத்திருக்கிறாங்க. அது வரும். இப்ப சகோதரர் அஜித் இறக்குனீங்கன்னா இதை விட கூட்டம் வரும். ஐயா ரஜினிகாந்த் வந்திருந்தா இதை விட கூட்டம் வந்துதான் இருக்கும். நயன்தாரா அவர்களை இறக்கிவிட்டா இதை விட 2 மடங்கு கூட்டம் தான் வரும். என்ன தீஞ்ச வாட வருது? என்ன வாட வெடிக்க வச்சவன் ஆத்தா அப்பன ஆடு மாட விட்டான்டா. படிக்க வச்சான் பைத்தியக்கார பையல. என்னத்தை கண்டு விட்டு இப்படி கத்துறீங்க? கண்டு விட்டு அடிச்சு முடிச்சாச்சு. செய்தித்தாள் கூட படிக்காத பரதேசியல்கிட்ட போய் இந்த பாடத்தை நடத்தி நான் என்ன பண்றது? இங்க கேக்குறான். கண்ட நாயெல்லாம் புத்தி சொல்லண்டா ஒழுங்காடுறான்னா கேட்கணும்ல. நீ சொல்லிட்டல்லப்ப. நான் டைரக்டருக்கு கீழே நடிச்சு பழகி ஒரு டைரக்டர் தேவைப்படுது. இவனை என்னதான் பண்றது? அடிச்சு தூக்கிட்டுமா? வேணா திமுகலாம். இவன் உள்ளூர் வாழ எப்ப அடிக்கலாம். அவனை முதல்ல அடிக்கணும். எல்லாம் முடிட்டோம். இவனை வெந்நீர்ல முக்கி பெரிய சைஸ் பையன் நாய் ஊத்திடலாம். அதே நாய் குத்துறா, நம்மளே சாப்பிடலாம். பைத்தியக்கார பையலா. வேளாண்மை தொழிலாளடா பரதேசி. கடவுளே வா. காத்திருக்கிறது தமிழ்நாடு சட்டமன்றம். நாங்கெல்லாம் அதை கூட்டி பெருக்கி வாசல்ல முறவாசி செஞ்சு உட்காந்துக்கோண்டா. நாய் அயோக்கிய பேர்களா. இவங்க எல்லாம் ஏறி மிதிக்க ஒரு ஆள் இல்லாம ஆளுக்கு பேசிட்டு வேகமாக கையை உயர்த்தவும், இங்க இடத்துல சத்தமாக பேசவும். அதானே
ஜோக் இல்லையா? பார்த்து எழுதுற மாணவன், படிச்சு எழுதுற மாணவன், எந்த மாணவன் நல்ல மாணவன் நீங்க தான் முடிவு எடுக்கணும். இது என்ன எப்படி நீ திரும்பி வர போற? நான் அடைக்கலம் தேடி வரவில்லை, படைக்கலத்தோட வரும். யாரும் வான்னு உன்னை கூப்பிடலையே. எதுக்கு வர்ற? அத கேட்க நீ யாரா? தப்ப இவங்க எல்லாம் மழையில பேச முடியாது, காகிதம் நனைஞ்சிரும். நாங்க ஏண்டா நடுச்சாமத்துல சுடுகாட்டுக்கு போனோம். வந்து நின்னது அஜித்தை பாராட்டுறாரு. விஜய் அரசியலுக்கு வந்ததுனால அஜித்தை பாராட்டுறாரு. விஜய் அரசியலுக்கு வந்ததுனால அஜித்தை பாராட்டல. ஒன்ஸ் ஏ அஜித் ஃபேன், ஆல்வேஸ் அஜித் ஃபேன். நான் இன்னைக்கு இல்ல, அன்னைக்கு இல்ல, எப்போதுமே அஜித் ரசிகர் தான். 2018லயே ஒரு ஊடகத்துக்கு கொடுத்த பேட்டியில நான் தெளிவா சொல்றேன், நான் அஜித் ரசிகன், அஜித் வெறியன். அஜித் படம் எந்த படம் வந்தாலும் முதல் காட்சி பார்த்தேன். அண்ணனை விட்டா உனக்கு அக்கறை யாருன்னு சொல்ல மாட்டான்டா. நான் ஒரிஜினல் நாயை சேர்த்தாலும் சேர்ப்பேன், ஒன்ன சேர்க்க மாட்டேன் போடா. சகோதரர் அஜித் இறக்குனீங்கன்னா இதை விட குட்டலாம். பிளாஸ்டிக் ஓபன். இதை மட்டும் பார்த்துட்டு போ, அப்பதான் என் மனசு குளுகுளுன்னு இருக்கா. பேயில போமா இல்லை இல்ல, நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சிட்டா. அவர்கிட்ட சொல்லிடு. ஒரு நிமிஷம் கீதாப்பா. பேசுமா. ஹலோ, பேசுமா. நான் சாய்பாபா பேசுறேன். என்ன பிரச்சனை உனக்கு? என்ன வேணும் சொல்லு. என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. ஸ்டார்ட் பண்ணு. மண்டல மட்டும் அடிச்சிடாத, என்ன சீமான் என்னென்னமா பேசுறீங்க? உனக்கு அப்படித்தான்டா தெரியும். இன்னும் 1 hour அவன் கூட இருந்த நீ என்ன பைத்தியமாக்கிடுவ. என் தம்பி பேசுறாப்புல பாருங்க. தமிழ் என்றோ, தமிழர் என்றோ, தமிழர் நிலம் என்றோ, வளம் என்றோ, உரிமை என்றோ ஒரு வார்த்தையை பேசியிருக்காரா என் தம்பி? அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்றது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. பாய்த்துக்கார பொண்ணு, பாய்த்துக்கார பையன் மகனே. நோ பேட். உன் மேல இருக்கிற அக்கறையில் தாண்டா இந்த ஆதங்கமும், இந்த ஆவேசமும், இந்த கோபமும் வருது. பைத்தியக்காரா வைத்தறிச்சல் தலைவனாக்கி நீ படுற பாடு. போய் போடா. குத்தி பாடுறா என் கொடுக்கு. பேச்சுடா பேச்சு. ஏன்னா அழுகுற? அழுதுக்கு இருக்க நீ? அழுகாதா?